ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய ஆண்டவரை, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற இறைமக்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரியமுள்ளதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான இலந்து கால வெள்ளி மாலை ஆராதனையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி மீண்டுமாக நான் வரவேற்கின்றேன். நம்முடைய ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட என்னை பேச தகுதிப்படுத்தின கடவுளை நான் போற்றுகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த சபையினுடைய ஆயருக்கும், அதே போல் ஆயரம்மா மற்றும் பிள்ளைகள் அவளுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையினுடைய செயலர் பொருளர் செயற்குழு உறுப்பினர்கள், ஐக்கியக்குழு பொறுப்பாளர்கள், குறிப்பாக அவருடைய திருவருது உதவியாளர் பயிற்சியாயர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை குடுவாஞ்சேரி குருசேகத்தின் சார்பாக நான் கொண்டு வருகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் தம்முடைய ஊழியக்காரருக்கு துணை செய்கின்ற ஆண்டவர், தம்முடைய ஊழியக்காரருக்கு துணை செய்கின்ற கடவுள். நாம் வாசி கேட்ட அந்த ஏசியா திருமறை பகுதியில் ரொம்ப அழகாக சிலுவை என்றால் என்ன என்பதற்கான மிக அழகான ஒரு அர்த்தத்தை அந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. படியுங்கள். ஏசாயா 50:5 3 வசனங்களை படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். பாருங்க, நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆண்டவர் நமக்கென்று சில சித்தங்களை வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அதை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற முற்படும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்க்கக்கூடாது, நம்ம அதை வேணாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சில நேரங்களில் அனுமதிக்கிற காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு அது தீமையாக தெரியும், அது நமக்கு எதிராக தோன்றும். ஆனால் உண்மையிலே அது நிறைவிலே முடிவிலே மகிமையாக இருக்கும். அதெல்லாம் சொல்றாரு, நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. தொடர்ந்து படிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, ஒருத்தன் அடிச்சானா அடிச்சுக்கோன்ட்டார், அவன் தாடியை பிடிச்சி இழுத்தா இழுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். சில பேர் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, துப்புனா தொடச்சிக்குவேன்னு சொல்கிறாங்க பாருங்க. பட் இது பார்த்திங்கன்னா விசுவாசியாக சில நேரங்களிலே நாம் தீமையை அனுபவிக்கும் போது, அவமானங்களை சந்திக்கும் போது, கிறிஸ்துவ நிமித்தமாக நம்ம ஆண்டுடைய சத்தியத்திற்கு உண்மையாக இருந்தது நிமித்தமாக நாம் துன்பங்களை அனுபவிக்கும் போது, சிலுவை அனுபவிக்கும் போது, அவர் அடிக்கப்பட மயிர் கத்தரிக்கப்பட போகின்ற ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாமல் இருந்தார். வசனம் படிக்கணும்ல. அப்போ கடவுளுடைய சித்தத்திற்காக நாம் செல்லும் போது அப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டுமா? இந்த மயிர் கத்தரிக்க போட போகிற ஆடு எப்படி இருக்குமா? அமைதியாக இருக்குமா? முழுமையாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவது. இன்றைக்கு நாம் எல்லாம் சபைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தான் நம்ம வரோம். ஆராதனை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது. ஆராதனை என்பது சமஸ்கிருத சொல். அது தமிழில் வழிபாடு என்று அதற்கு சொல்கிறாங்க. வழிபாடுன்னு என்ன தெரியுங்களா? கடவுளுடைய வழிக்கு நம்மை உட்படுத்துவது, கீழ்ப்படிவது தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஆணுடைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. இங்கே அனுதினமும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற முறை நம்ம வழிபாட்டு முறையின் மூலமாக சொல்லித்தரப்படுகிறது. இந்த வழிபாட்டிலே தொடக்கத்தில் என்ன வருது? ஒரு துதிப்பாடல் வருகிறது. உங்கள் நாளை எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதிப்பதன் மூலமாக தொடங்க வேண்டும். அடுத்து என்ன வருது? பாவ அறிக்கை வருகிறது. ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தொடங்கும் போதும் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் முடிஞ்ச பிறகு கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன வருது? வேத வசனம், அதை விளங்கிக் கொள்வது. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும். ஜெபிப்பது மட்டுமல்ல, தொடக்கத்திலே ஜெபம் வந்துடுது. ஜெபிப்பது மட்டுமல்ல, அவனுடைய வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதுக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவாச பிரமாணம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் காணிக்க, கடவுளுக்காக தினமும் நாம் ஏதாவது கொடுக்க வேண்டும். இது காசு மற்ற நான் சொல்லலை. உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். உங்கள் உழைப்பை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக நீங்கள் யோசிப்பது. நம்ம பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நடத்தணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா? யோசிக்கிறீங்களா?
எங்கள் பிள்ளைங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எதிர்காலத்தை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறேன். நம்ம பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி வளரணும் அப்படி வளரணும்னு சொல்லி யோசித்து பார்க்குறோமா? அதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தாலும் அது ஒரு காணிக்கை. சபையில் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையில் ஆண்டவருக்கு என்ன செய்கிறீங்க? நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க. தசமபாகம்னு சொன்னால் நிறைய பேர் காசில் மட்டும் தசமபாகம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, உங்கள் உழைப்பில், உங்களுடைய நேரத்தில், உங்கள் சிந்தனையிலே கூட நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குரிய தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, அப்படி அது முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, காணிக்க முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா என்ன வருது? கடைசியாக ஆசீர்வாதம் வருது. அப்போ தான் ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் நாம் செய்கின்ற பணி அல்ல. வழிபாடு என்பது நம் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய முறையாக இருக்கிறது. சொல்லப்போனால் தினமும் நாம் செய்ய வேண்டிய முறையாக அது இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இப்போது இந்த சிலுவைனா என்ன தெரியுங்களா? இப்படி ஆண்டவருடைய சித்தத்திற்காக நாம் ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு துன்பங்கள் வரும். துன்பங்களில் ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். நாமளே நமக்கு வர வச்சுக்கிற துன்பம், அது நம்ம அழிச்சிடும். ஆனால் வாழ்க்கையில் தானாக சில துன்பங்கள் வரும். கடவுள் அனுமதித்த சில துன்பங்கள் வரும். அது துன்பம் மாதிரி தெரியும். சரிங்களா? ஆனால் அவைகள் நம்மை பண்படுத்தும். ஏனென்றால் நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட சில சிறிய உபத்திரங்கள். ஏன்னா திராணிக்கு மிஞ்சின சோதனை ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார். ஆண்டவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர் கொடுக்கின்ற துன்பத்தை, நுகத்தை நாம் நிச்சயமாக சுமக்க வேண்டும். அந்த நுகம்தான் ஆண்டவர் அனுதினமும் நமக்கு கொடுத்திருக்கிற சிலுவை. நாம் வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 இப்படியாக நாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? படிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, அந்த சிலுவை இயேசு கடைசியாக சுமந்த கட்டை சிலுவை அல்ல. அனுதினமும் நாம் சுமக்க வேண்டிய சிலுவை என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தரை நாம் பின்பற்றுவதன் வழியாக அதனாலே நமக்கு கிடைக்கின்ற அவமானங்கள், பாடுகள், அல்லது ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக நம்ம மெனக்கெட்டுறோம் பார்த்தீங்களா, கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த கஷ்டங்கள். இல்லை உங்கள் வீட்டில் நோயுற்றவங்க பிறந்திருப்பாங்க, அவங்கள கவனிக்கிறது, அல்ல உங்கள் நண்பர் கஷ்டப்படுகிறவர் அவருக்கு உதவுறது. இப்படி நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? கஷ்டம் உண்டு. வயசான நேரத்தில் படுத்தே அப்பா அம்மா மாறின பிறகு அவங்கள கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை மனசகிச்சு சந்தோஷத்தோடு செய்கிற பிள்ளை அவர் ஒரு சிலுவை சுமக்கின்றார். இப்படி எல்லாருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை நாம் எப்படி சுமக்க வேண்டும்? அனுதினமும் மகிழ்ச்சியோடு நாம் சுமக்க வேண்டும். இந்த சிலுவையை நாம் எப்படி பண்ணோமா? நம்ம தவிர்க்கவே முடியாது. இந்த சிலுவை தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நுகம் என்று சொல்கிறார். என் நுகம் எப்படிப்பட்டது? என் நுகம் மிருதுவாயும் என் சுமை. அப்போ நீங்கள் சிலுவை என்ன செய்ய முடியாது? தவிர்க்கவே முடியாது. ஆனால் அந்த சிலுவை எப்படிப்பட்டது சொல்லுங்க? மிருதுவாயும் லகுவான சிலுவை. சரிங்களா? உபத்திரவத்தின் கோயிலை நான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல. வெள்ளியை வந்து ரொம்ப சுடுவாங்க, அப்படிலாம் நான் உங்களை சுற்ற மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு துன்பம் கொடுக்கப்படும். அந்த துன்பம், கர்த்தரால் வருகிற துன்பம் நம்மை அழித்து போடாது, நம்மை பண்படுத்தும். ஆனால் நாமே நமக்கு வருவித்துக் கொள்கிற துன்பம், பாவத்தின் வழியாக நாம் வருவித்துக் கொள்கிற துன்பம் நம்மை அழித்து விடும். இதை மாத்திரம் நீங்கள் பார்த்துக்க. அப்போ சிலுவை என்கிற விஷயத்தை இவர் என்ன பண்ணுறார்? தடுக்கவே இல்லை. தாமாகவே அவர் கடவுள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிறார். துன்பத்தை அனுபவிக்கும் போது என்னென்னோ பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையும் அவர் பொறுத்துக்கிட்டு இருக்கிறார். படிங்க தொடர்ந்து. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் படிங்க, நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை பாருங்க. அந்த துன்பம் அனுபவிக்கும் போது துன்பத்தில் மூழ்கிடக்கூடாது. மனசுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும். என்ன தெரியுமா? நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்வார்?
எனக்கு துணை செய்வார், என்னை உயர்த்துவார், மகிமை நேராக என்னை கொண்டு செல்வார். நீங்கள் படுகிற துன்பம் எல்லாம் ஒரு நாள் உங்களை மகிமையிலே கொண்டு வரும். ஹல்லேலூயா. நாம் வீணாக துன்பப்படுவதே இல்லை. இந்த கொடுக்கப்பட்ட நுகங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்த போது, ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் தருகிற மகிமைக்கு நேராக நம்மை கொண்டு போய் விட போகிறார். அதனால் இந்த பாடுகளை சகிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முன் வர வேண்டும் என்பது தான் இங்கே சொல்லப்படுகிற விஷயம். அப்போ என்னன்னா, அவருக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு ஆண்டவருடைய நீதிக்காக யார் தன்னை துன்புற ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மகிமையிலே பிரவேசிப்பார். மகிமையிலே பிரவேசிப்பார்னா மறுமையில் அல்ல, இம்மையிலேயே ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களை மகிமைப்படுத்துவார். ஒரு 3 கேரக்டர் மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒரு 3 திருமறையில் இருக்கிற மாந்தர்கள், அவர்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக துன்பப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார்கள், ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்தினார். அந்த 3 பேரை நம்ம பார்க்க போகிறோம். ஐயா டி மைனர் பிடிங்க. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணாய் நிலையான சந்தோஷம் பூவின் கர்த்தாவின் அண்டை நீவா, காணாய் நிலையான சந்தோஷம் பூவின் கர்த்தாவின் அண்டை நீவா, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டைவா, நம்பி சுவண்டைவா. தனக்கு எவ்வளவோ சிறப்பாக வாழ்கின்ற வாய்ப்பு கிடைத்த ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பின் நிமித்தமாக தங்களை துன்பத்திற்கு ஒப்பு கொடுத்த, சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே 3 மனிதர்கள் பற்றிய தியானத்தை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். முதலாவதாக யாருன்னு பார்த்தா அது தாவீது. தாவீது தன் வாழ்நாளிலே மிக சிறியவனாக, இளம் வாலிபனாக இருக்கும்பொழுதே கடவுள் மீது அவ்வளவு பற்றுள்ளவனாக, நம்பிக்கை உள்ளவனாக இருந்து தனக்கு எதிராக யார் இருக்கிறார் என்ற பயமே சுத்தமாக இல்லாமல், ஏன்னா போராட போகிறது யார் அல்ல, நான் கிடையாது, யார் தான்? கர்த்தர் தான் போராட போகிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் அந்த கோலியாத்தை எதிர்த்து நின்றார், அவர் வென்றார். நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதை நம்ம திருமுறையில் படிக்கும்போது ரொம்ப வக்கனையாக பேசுவோம், கோலியாத்தை தாவீது வென்றார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் கோலியாத்து வந்தால் அவ்வளோதான், ஓடி என்ன பண்ணிடுவோம்? ஒளிஞ்சிக்கும். கோலியாத் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில், அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் தாவீதை போல நாம் முழு விசுவாசம் வைக்கிறோமா? ஏன், என்ன பிரச்சனைனா, நமக்குள்ள நம்ம குடும்பத்தை நாம தான் சுமந்துட்டு இருக்கணும் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய பலத்தால் தான் எல்லாம் நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் பெரிய பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம அறியாமையை உளவியல் ரீதியாக நாம் ஒப்பிட்டு பார்க்குறோம், நம்முடைய பலத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நம்மளால் வெல்ல முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் யார் ஒருவர் நான் ஆண்டவரால் வாழ்கின்றேன், என்னை சுற்றி நடப்பது எல்லாமே, எனக்கு இருக்கிற நன்மை எல்லாமே எனக்கு கர்த்தரால் வந்தது, அவரால் தான் என் குடும்பம் நடக்கிறது, என் குடும்பத்தை நான் சுமக்கலை, யார் சுமக்கிறா? ஆண்டவர் சுமக்கிறாரு அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க பிரச்சனை வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. எங்கே விசுவாசம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன இருக்காது? பயம் இருக்காது. சீசருங்கள்லாம் அவ்வளவு புயல் வரும்போது, அந்த கப்பல் ஆடும்பொழுது ஆண்டவர் எழுந்த உடனே என்ன சொன்ன தெரியுமா? அவிசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறேன். அதனால் அவிசுவாசத்துக்கும் பயத்துக்கும் என்ன இருக்குது? தொடர்பு இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க? பயப்படவே மாட்டாங்க. அப்படி தாவீது என்ன செய்கிறார்? அவ்வளவு விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருந்த தாவீதுக்கு ஆண்டவர் பல வெற்றிகளை கொடுத்தார். ஆனால் என்ன நடந்தது? அந்த தாவீது காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்டார். ஒரு நாடு அவமானப்பட இருந்த அந்த அவமானத்திலிருந்து காப்பாற்றின தாவீது, சின்ன பையன்,
அவன் காப்பாற்றிட்டான். அதுக்கு அவனுக்கு சன்மானம் தானே கொடுக்கணும். ஆனால் இந்த உலகம் அவனுக்கு என்ன கொடுத்துச்சு? துன்பத்தை தான் கொடுத்துச்சு. சவுல் ஓடுறார், காடு மலைன்னு அவரை ஓட விடுறார். அவருக்கு தூக்கமே இல்லை. அவருக்கு ஏண்டா இந்த காரியத்தை செஞ்சோன்னு வருத்தப்பட வச்சு. சில நேரத்தில் அப்படி தான், சில நன்மை நம்ம செஞ்சோன்னா ஏண்டா இந்த நன்மையை செஞ்சோன்னு நம்மளை வருத்தப்பட வச்சுருவாங்க. அதனால் நல்லதுக்கெல்லாம் இது காலம் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவுக்கு வந்துடவே கூடாது. நாம் செய்கிற நன்மையை நம்ம என்ன செய்யணும், செஞ்சுட்டே கிடக்கணும். அதான் சொல்லுவாங்க, ஒரு சாமியார் ஒருத்தர் ஒரு சின்ன ஓடை ஓடிட்டு இருந்தது தான். அந்த ஓடை பக்கத்தில் இருந்த சாமியார் அந்த ஓடையில் வந்து ஒரு தேள் விழுந்துருச்சு. விழுந்த தேலை அவர் எடுத்து காப்பாற்றி மேலே விடும்போது தேல் அவரை கொட்டிருச்சு. உடனே அப்பா அப்படிங்கிறார். இது தூரத்தில் தான் அவர் சீடர் பார்த்துட்டே இருக்கான். திருப்பியும் அந்த தேல் ஓடி போய் திருப்பியும் அதே ஓடையில் விழுந்துருச்சு. அப்போ திருப்பியும் அவர் என்ன பண்ணாராம், அந்த தேல் எடுத்து மேலே விட்டார். திருப்பியும் தேல் கொட்டிருச்சான். திருப்பியும் ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு அவரை திருப்பி ஓடினதான் திருப்பியும் விழுந்துச்சான். திருப்பியும் காப்பாற்றான். திருப்பி இது 3 முறை செஞ்சார். இது தூரத்தில் இருந்து பார்த்த சீடனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு இவருக்கு? நல்லா தான் இருந்தார் நம்ம குரு, அவருக்கு எதனா சித்தம் கலங்கி போச்சா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது அவர் போய் கேட்டார், என்ன குருவே நீங்கள் தேல் கொட்டுதுன்னு தெரிஞ்சோம் திருப்பி காப்பாற்றி கொட்டு வாங்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், கொட்டுறது தேலோட சுபாவம், காப்பாற்றுறது என்னோட சுபாவம். ஆணுடைய பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். இந்த உலகம் நமக்கு தீமை செஞ்சாலும் காரணம் இல்லாமல் பகச்சா கூட தாவீது ஒருபோதும் தன் நிலையிலிருந்து என்ன செய்யவே இல்லை, மாறவே. அதுதான் தாவீது ஆண்டவர் பார்வையில் மிகப்பெரிய மதிப்பை மரியாதையை அவர் பெற்றார். அந்த தாவீது என்ன செய்கிறார், ஒரு இடத்துல தாவீதுக்கு ரொம்ப அழகாக என்ன பண்ணுது, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. என்னன்னா, இந்த தாவீதை கொல்லுவதற்காக படையோடு சுற்றி கொண்டிருக்கிற இந்த சவுல் இயற்கை உபாதை கழிப்பதற்காக ஒரு குகையிலே, இருளாக இருக்கிற ஒரு குகையிலே நுழைகிறார். அந்த சவுலுக்கு பின்புறத்தில் யார் இருக்கிறான்னா, தாவீது மிகப்பெரிய பட்டயத்தோடு இருக்கிறார். அவ்வளோ பெரிய கோலியாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஒரு செகண்டில் விழுத்தினவர். சரிங்களா? இங்கே யார் இருக்கா? சவுல். இருட்டு. நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், என்னடா என்னை தூக்கம் கூட தொலைச்சி பல நாள் ஆகுது, என்னை தூங்க விடாமல் இப்படி துரத்துட்டே இருக்கு, எனக்கு மிகப்பெரிய மனக்கிலசத்தை ஏற்படுத்தி விட்டேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவர் கதையை முடிச்சிருந்துருப்போம். ஆனால் பாருங்கள் தாவீது என்ன செய்தார். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் படிக்கும்போது படிங்க. 1 சாமுவேல் 24:10. இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை, இதோ கர்த்தர் என்று கெபியிலே உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். பாருங்க, சில பேர் சொன்னாங்க உன்னை காலி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனாலும் என் கை, ஆனாலும் பாருங்க, தாவீது சாதாரணமான ஆள் கிடையாது. சரிங்களா? அவர் பாவம் செஞ்சிருந்தா கூட, சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட, அவர் ஏன் ஆண்டவர் அவ்வளோ பெருசாக சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. சில பேர் சொன்னாங்க கொன்று போடணும்னு சொல்லி, ஆனால் என் கை என்ன செய்தது, உண்மை தப்ப விட்டது. அடுத்தது, ஆண்டவன் மேல் என் கையை போடேன், நான் போட மாட்டேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண விட்டாராமே என்றேன். என் தகப்பனே பாரும். இப்ப சொல்றாரு, இவர் என்ன பண்ணியிருக்காரு, பின்னாடி இருந்து அவர் ஒரு துன்பமும் செய்யாம அவர் சால்வையோட ஓரத்தை மாத்திரம் என்ன பண்ணியிருக்காரு, அறுத்து அந்த சால்வை கொண்டு காட்டுறாரு. என்ன சொல்றாரு, என் தகப்பனே. என்ன கூப்பிடுறாரு பார்த்தீங்களா, அவரை இவ்வளோ துன்பம் செய்கிறேன்னு அவர் என்னன்னு கூப்பிடுறாரு, அப்பான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட முடியுமா? தாவீது உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய அறைகூவலை விடுக்கிறார், சவாலை விடுக்கிறார். தகப்பனே பாரும், கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை, என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வை தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டேன். உம் சால்வை தொங்கலை அறுத்துக்கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை, என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும், உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். பாருங்க, அவருக்கு எப்படி இருந்திருக்கும், சவுலுக்கு சாட்டை எடுத்து அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் போல. இதை செய்த தாவீது தான் அந்த 23ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். அழகாக சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுடைய நாளெல்லாம். இதோடைய பொருள் என்ன தெரியுங்களா, இவ்வளோ நம்ம வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் உண்மையான பொருள் அப்படி கிடையாது.
நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சத்துருக்கு முன்பாக நம்ம மாத்திரம் நல்லா சிறப்பாக கவனிச்சு, இந்த சின்ன பசங்க எதனா ஒன்று அவங்களுக்கு மட்டும் சிறப்பாக கிடச்சி நான் பார்த்து இப்படி விரலை இப்படி வச்சுக்கிட்டு, பத்தியா எனக்கு மட்டும் கிடச்சிருக்கு, இப்படி வெறுப்பேத்த ஆண்டவர் செய்கிறாரா என்றால் இல்லை. பந்தியிலே நாம் யாரை அமர வைப்போம்? வேண்டாதவர்களே நாம் அமர வைப்போமா? நம் பந்தியில் யார் வந்து அமருவார்? நமக்கு வேண்டியவர் தான் வந்து அமருவார் இல்லையா? நமக்கு தெரிஞ்சவங்களே நம்ம எல்லாரையும் உட்கார வச்சிட மாட்டோம். அதுலேயே ரொம்ப க்ளோஸாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் உட்கார வைப்போம் இல்லையா? ஆனால் இங்கே பந்தியில் ஆண்டவர் யாரை உட்கார வைக்கிறார்? நம்ம பந்தியில் சத்துரு, எதிரியை உட்கார வைக்கிறார். நம்ம யாரை எதிரி என்று கருது கொண்டிருக்கிறோமோ அவளை உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு என்ன பண்ணுறார்? அந்த பண்ணுறதை நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆண்டவர் நம் தலையை, நம் பாத்திரத்தை நிரப்புகிறார், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பாத்திரத்தை ஆண்டவருக்கு எவ்வளோ ஊற்றணும்னு அவருக்கு தெரியாதா என்ன? நீங்கள் காஃபி ஊற்றுங்கம்மா, நான் கப்பை நீட்டேன்னா நீங்கள் எப்படி ஊற்றுவீங்க? கரெக்டாக அது எட்ஜ் வரைக்கும்லாம் ஊற்ற மாட்டீங்க, முன்னாடியே என்ன பண்ணுவீங்க? நிறுத்துறீங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும்? குடிக்க முடியும். சரிங்களா? ஆனால் ஆண்டவர் எப்படி ஊற்றுறாரு? ஊற்ற தெரியாமல் ஊற்றுறாரு. அப்படியா? இல்லை, அவர் வேண்டுமென்றே தான் ஊற்றுகிறார். பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா. சரி, நிரம்பி வழிஞ்சு ஓடுச்சுன்னா எதிர யார் உட்காந்துருக்கா சொல்லுங்க? பந்தியில் யார் உட்காந்துருக்கா? சத்ரு. அப்போ இதோடைய பொருள் என்னென்னா, ஆண்டவர் எப்படி நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவார்னா, இங்கே ஆண்டவர் ஒரு சவுல் வந்து தாவீது கையில் ஒப்பு கொடுக்குறார். அந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே அந்த காரியத்தை செய்தது யாருன்னா ஆண்டவர் தான். தாவீது சின்ன பையன் கையில் அந்த ராஜாவை ஒப்பு கொடுக்குறார். எதுக்கு தெரியுமா? போட்டு தள்ளுறது கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் ஆகலைன்னா உட்காந்து பேசி சமாதானத்தை நம்ம நாட மாட்டேங்கிறோம், ஒப்புரவை நாட மாட்டேங்கிறோம். ஒருத்தர் ஆகலைன்னா அவர் காலி தான் பண்ண பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அவர் பாருங்கள், ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. அவர் வேண்டுமென்று ஒப்பு கொடுக்குறார், ஆனால் அவர் நன்மை செய்கிறார். அதே போல் பாருங்கள், எப்படி சமாதானத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார்னா, உன்னை வெறுக்கிறவன் பார்த்தீங்களா, எதிரி பார்த்தீங்களா, அவனை உங்கள் கையில் நன்மை வாங்குற மாதிரி செஞ்சிருவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? என்னை எப்படி பண்ண நீ வாடா வா மாட்டிக்கியாங்கிட்ட அப்படின்னு சொல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? பழி வாங்காமல், பழி வாங்க கிடைக்கிற வாய்ப்பை நாம் ஒப்புரவின் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் அப்படி செஞ்சுருக்கிறீங்க? நல்லா ஒரு எதிரியை பழி வாங்குற வாய்ப்பு கிடச்சி கூட அது வேணான்னு விட்டு நன்மை செஞ்சவங்க எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். அன்பானவர்களே, அப்படி தாவீது செய்தனால தான் ஆண்டவர் அழகான ஒரு பேர் கொடுக்குறாரு, என் இதயத்துக்கு ஏற்ற தாசன். எவ்வளோ அழகான ஒரு பேரில், ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற ஒரு நபர் திருமறையில் யாருன்னு பார்த்தா அது தாவீது தான். ஏன்னா தாவீது அந்த வயசில் இவ்வளோ பெரிய காரியத்தை அவன் செஞ்சுட்டு எழுதுறான் இந்த சங்கீதத்தை. என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம். அப்படி நீங்கள் சமாதானத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற, அதாவது உங்களுக்கு கிடைக்கிற பழி வாங்குகிற வாய்ப்பை ஒப்புரவு வாய்ப்பாக மாற்றினா தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும். அடுத்த வசனம் அதான சொல்லுது, நன்மையும் கிருபையும் தொடரும். அப்படி இல்லைன்னா பகையும் கசப்பும் சமாதான மென்மையாக தான் நம்ம வாழ்க்கையில் தொடரும். தாவீது மிகச்சிறந்த முன்மாதிரியாக, அதாவது ஆண்டுடைய நீதிக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து எவ்வளவு துன்பப்பட்டாலும் அதிலிருந்து மாறாமல் சொல்கிறதால நம்ம பார்த்தோம்னா எஸ்ஐயால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணல, மாறல. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வார்? எனக்கு துணை செய்வார். அது நம்பினார். அதனால் தாவீதை போல நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அடுத்த நபருக்கு நம்ம போகலாம். இதில் கூட இந்த பாட்டாவே நம்ம பாடலாம். ஜி பிடிங்க. பகைவர் எதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார் தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ சிறு தாட்சி அடைகிலனே. அடுத்து நம்ம பார்க்க போறவர் யாருன்னு பார்த்தா ஒரு பெண். அந்த பெண் ஒரு புறையன பெண், புறஜாதி பெண். அந்த பெண்ணுடைய பேரிலே அந்த ஆணாதிக்க காலமாக இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் அந்த புக்குக்கே நம்ம பேரை வச்சிருக்கிறாங்க. யார் சொல்லுங்க பார்ப்போம்? புறஜாதி பெண்ணுடைய பேரில் இருக்கிற ஒரு திருமறை புத்தகம் எது சொல்லுங்க? கரெக்டு. எது? ரூத். சரிங்களா? ரூத்து எந்த ஊர் பொண்ணு? அவங்க மோவாபிய பெண்
சரிங்களா. அவங்க இஸ்ரேல் கிடையாது, யூதர் கிடையாது, அவங்க மோவாபு நாட்டை தான் சேர்ந்தவங்க. இந்த ரூத் அவள் வாழ்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தும் கூட ஓர்பாள் போயிடுறாங்க, முத்தம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. 2 பேரும் கணவனை இழந்துட்டாங்கன்னு அந்த கதை தெரியும், நான் சொல்ல தேவை, டைம் இல்லை. எல்லாம் கணவனை இழந்துட்டாங்க. 3 பேருமே கணவனை இழந்துருக்காங்க, ரூத்து, நகோமி, ஓர்பாள். இந்த 3 பேருமே இருக்கும்போது அவங்க மாமியார் சொல்கிறாங்க, அம்மா நீ ஏன் என்கிட்ட இந்த பஞ்சம் இருக்கிற நாட்டில் இருந்து கஷ்டப்படுறீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போய் எங்கன்னா நல்லா பொழைச்சிக்கோங்க, என்னை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த வயசானவங்க. அப்போ அந்த ஓர்பாள் போயிடுறாங்க. அதை கூட நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, அந்த பெண்ணுக்கு என்ன சூழ்நிலையே நமக்கு தெரியாது. ஏன்னா எப்போவுமே நம்ம மனசு ஒருத்தர் ஜட்ஜ் தான் பண்ணும் இல்லையா, குறிப்பாக பெண்களுடைய உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த ரூத் பாருங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இதை இந்த மாமியார் சொன்ன இந்த காரியத்துக்கு ரூத் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். படிங்க, ரூத் 1:16 படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல், அதற்கு ரூத் என்ன சொல்றாங்க, நான் உம்மை பின்தொடராமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில், பாருங்க, இதுதான் ரொம்ப பயங்கரமா உச்சகட்டம். என்ன சொல்றாங்க, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். இது யார் சொல்றா? ஒரு மருமக மாமியாரை பார்த்து சொல்றாங்க, நீ சாகிற இடத்தில் நானும் செத்து என்ன அடக்கம் பண்ணட்டும், அப்புறம் மரணமே அல்லாமல், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், வேறொன்றும் உம்மை விட்டு, வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் அதிகமாக என்றாள். செய்ய கடவுள். பாருங்க, ஒரு மருமக மாமியாரை பற்றி இப்படி ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் திருமணத்தின் போது சொல்லப்படுகிறது தான். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும், இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, சுகத்திலும் சுகவீனத்திலும். பாருங்க, ஒவ்வொரு திருமண நாளப்பவும் நீங்கள் கை கோத்துக்கிட்டு ஆண்டவர் சந்நிதியில் என்ன பண்ணும், இந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும். சரிங்களா. மரணம் நம்மை பிரிக்கும் வரை உம்மை, எல்லாம் மறந்துட்டீங்க, உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன், கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். சரிங்களா. இப்போ இதை ஒரு கணவன் மனைவி இடையில தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மருமக மாமியாரை பற்றி சொல்கிறாங்க, மரணத்தை தவிர எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய புரட்சிகரமான ஒரு வார்த்தை இல்லையா. இந்த கதையை கேட்டால் நமக்கு எப்படி இருக்குது, சப்புன்னு இருக்குது. ஏன்னா நமக்கு எப்பவுமே நல்ல கதை கேட்டால் நமக்கு ரொம்ப பெருசாக. நான் வேற ஒரு கதை சொல்கிறேன், இதுதானே சீரியலெல்லாம் ஓடிட்டுருக்காங்க, அப்படி ஒரு கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மாமியார் மக ரொம்ப அடிக்கடி எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டிருக்கேன். சரிங்களா. இருக்கிறாங்க, அவங்க சண்டை ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடுது. கடைசியில் மருமக நினச்சேன், இந்த கேள்வி இருந்துச்சுன்னா அப்படி தான் சொல்லிக்குவாங்க, நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காங்க, கதைக்காக சொல்கிறேன். நம்மளால் வாழ முடியாது, என்ன பண்ணிடலாம், இந்த அம்மாவை போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, சும்மா கதைக்க. சரிங்களா. உடனே போனாங்க, ஒரு இந்த மாதிரி ரகசியமாக மருந்து தரவங்கிட்ட போனாங்க. பாரு, எங்கள் மாமியார் சாகும், ஆனால் உடனே சாகக்கூடாது, என்ன பண்ணோம், ஸ்லோ பாய்சன், மெதுவாக சாகும், அப்படி ஒரு பாய்சன் எனக்கு கொடுங்கண்ணா. அவன் பார்த்து அவன் ஒரு ஸ்பெஷலாக அதுக்குன்னு ஒன்று எடுத்து கொடுத்தான். இங்கே பாருமா, இந்த மருந்தை உள்ளங்கையில் உச்சந்தலையில் இது நீங்கள் டெய்லி தடவிட்டே வந்தீங்கன்னா அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகி இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவன் வாங்கிட்டு போன உடனே இது வரைக்கும் எளிய முறையமாக இருந்து எப்படி நம்ம உள்ளங்கையில் தடவுறது, உச்சந்தலையில் தடவுறது. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, போனாங்க. அத்தே காஃபி குடிங்க அத்தே அப்படின்னு வரான். பார்த்த உடனே மாமியாரால் நம்பவே முடியல, என்னடா அது திடீர்னு இப்படி ஒரு மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து காஃபி கொடுத்தாங்க. என்ன அத்தை ரொம்ப தலையை பிடிச்சிட்டே இருந்தீங்க, தலைவலியா உங்களுக்கு? ஆமாம்மா அப்படின்னு. இருங்க அத்தை, நான் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக என்ன பண்ணுறாங்க, உச்சந்தலையில் உள்ளங்கையிலலாம் என்ன பண்ணுறாங்க, மெதுவாக தேய்க்கிறேன். டெய்லி தேய்க்கிறான். தேய்க்க என்ன நடக்குதுன்னா, இந்த மாமியார் மனசு மாறி போச்சு. அடைச்சே இந்த பொண்ணை போய் நம்ம
இவ்வளோ மோசமாக நினச்சோமே, இவ்வளோ நல்லவளாக இருக்கு, நம்ம பையனை விட நல்லவளாக இருக்கானே, நம்ம பையன் கூட கெட்டவன், சொத்து எடுத்து யார் பேரில் எழுதி வச்சிடலாம், மருமக பேர்லேயே எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருமகளுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது, இந்த அம்மா ரொம்ப டெரர் பீஸ்ன்னு நினச்சோம், இவ்வளோ சாதாரணமாக இருக்கிற டம்மி பீஸாக இருக்காங்களே, ரொம்ப அன்பாக இருக்காங்களா, ஐயோ இப்படி அன்பாக இருக்கிற ஒரு தாயை போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், இவ்வளோ மோசமாக கொல்ல பார்த்துட்டோமே, இன்னும் ரொம்ப அவங்களுக்குள்ள குற்ற மனசாச்சு உறுத்த ஆரம்பிச்சு. அந்த அம்மா அன்பு செலுத்த செலுத்த இந்த அம்மாவுக்கு கொட்டுற மாதிரி இருக்கு, நெருப்படுத்தி எரிக்கிற மாதிரி இருக்கு, தாங்க முடியல, ஓடுறாங்க அந்த அம்மா. நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாரும் மோசமானவர் தெரிவாங்க, நம்ம பழக பழக கிட்ட போகத்தான் ஒருத்தங்க எப்படிப்பட்டவன்னு தெரியும். சில பேர் பார்த்தா தூரத்தில் பார்த்தா பயங்கரமாக இருப்பாங்க, மீச கிசெல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க, கிட்ட போய் பார்த்தா ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்க சாதாரணமாக. அது மாதிரி தூரம் பார்த்தா தான் சில பேர் ரொம்ப டெரராக இருப்பாங்க, ஆனால் உண்மையை பார்த்தா ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதனால் பழகி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்படி ஓடுற அவங்ககிட்ட போயிட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரி எங்கள் மாமியாருக்கு இத்தனை நாள் டோஸ் கொடுத்துட்டேன், இது முறிவு மருந்து இருக்கான்னு கேட்டால் அவன் சொன்னான், நீ இப்படி வருவேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் என்ன பண்ணேன், உண்மையாகவே நான் தலைவலி தலை தான் கொடுத்தேன், தொடர்ந்து போய் தேயின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். அன்பானவர்களே, இந்த கதை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சரி, அப்படி இந்த மருமக மாமியார் விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா டிவியில் 1000 காட்டும். இந்த லெந்து காலத்தில் தயவுசெய்து நான் எங்கள் சர்ச்சில் சொன்னேன், நிறைய ஃபாஸ்டிங் இருக்குது, நான் ஒரு ஃபாஸ்டிங் சொல்ல போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அது என்ன ஃபாஸ்டிங்னா சீரியல் ஃபாஸ்டிங். தயவுசெய்து யாரும் என்ன பண்ணாதீங்க, சீரியல் பார்க்காதீங்க. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்னது, சீரியல் தான். ஏன்னா நான் ஒரு முறை சாப்பிடும்போது சீரியல் பார்த்தேங்க, சீரியல் பார்க்கல, அதாவது டிவி பார்த்தேன், மாற்றும் போது இடையில அந்த சீரியல் கொஞ்சம் கிராஸ் ஆகும்ல, அப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தா அந்த சீரியல் கொஞ்சம் அப்படி வந்துட்டு போகுது, அப்படி வந்துட்டு போகுது, அதில் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், திருப்பி அந்த பக்கம் போயிட்டு திருப்பி இப்படி கிராஸ் பண்ணி போகிறேன், அந்த குடும்பத்தை நான் அழிக்காமல் விட மாட்டேன், இப்படியே தாங்க வருது. அப்போ எப்படி உங்கள் குடும்பம் உருப்படும்? இதை பார்த்தா நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட ஒருவேளை அந்த சீரியலில் வர மாதிரி அந்த பொம்பளை மாதிரி திட்டம் போடுறாளோ அப்படி நீங்களே என்ன பண்ணுவீங்க, கற்பனை பண்ணிக்க. அதனால் எதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோமோ அது நம்முடைய மூளையுடைய மொழியாகவே மாறி போகிறது என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார். ஜாக்கிரதையாக இருங்கள். எவைகளை நீங்கள் வணங்குகிறீர்களோ அவைகளைப் போல இருப்பின்னு சொன்னாங்கல்ல, அதே போல் எவைகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ அவைகளைப் போலவே மனசு மாறிடும். ஜாக்கிரதையாக இருக்கு. அப்போது பாருங்கள், இந்த கதையை கேட்டு அடுத்த நாள் யாருன்னா உங்கள் மருமக வந்து அத்தைன்னு காஃபி கொடுத்தா பயந்துடாதீங்க, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சமாதானம் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரி, அப்போ இங்கே ரூத் என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்குது. இதை நான் பண்ணேன், இதை நினச்சி தியானித்து ஒரு பாட்டு பிபிஎஸ்க்கு எழுதினேன். ஐயா எஃப் போடிங்களேன். மாமி நகோமி மாமி, உன்னை கசந்தவள் என்று சொல்லாதே. இந்த ரூத் என்ன மனசில் நினச்சிருப்பாங்க, இவ்வளோ பெரிய நல்ல காரியம் செய்யறதுக்குன்னு ஒரு சின்ன தியானம், அதுதான் பாட்டை எழுதியிருக்கேன். மாமி நகோமி மாமி, உன்னை கசந்தவள் என்று சொல்லாதே. நகோமி தன்னை மாறா என்ன சொல்லுங்க, நகோமினா இனிப்புன்னு அர்த்தம். இல்லை என் பேரை மாறான்னு மாத்திருங்க. மாறான என்னது, கசப். அதுதான் அவங்க பாடுறாங்க. உன் சொந்தம் என் சொந்தம், உன் தெய்வம் என் தெய்வம், நீ இனிமையிலும் இனிமையானவள், அன்பிலே மேன்மையுள்ளவள், உன்னை கசந்தவள் என்று சொல்லாதே, உன்னை கசந்தவள் என்று சொல்லாதே. ஆதரவு இல்லாதவள் நான் மட்டுமல்ல, உனக்கும் இங்கே ஆதரவில்ல. ஆதரவு இல்லாதவள் நான் மட்டுமல்ல, உனக்கும் இங்கே ஆதரவில்ல. நான் போனால் பிழைக்க வழி பல உண்டு, வயதான நேரத்தில் உனக்கு யாருண்டு. நான் போனால் பிழைக்க வழி பல உண்டு, வயதான நேரத்தில் உனக்கு யாருண்டு. நான் வாழ நினைத்த நீ வாழ வேண்டுமே, யெகோவா நம் துணை நகோமி மாமியே. நான் வாழ நினைத்த
நீ வாழ வேண்டுமே, ஏகோவனம் துணை நகோமி மாமியே அப்படின்னு எழுதினது. அன்பானவர்களே, இந்த துன்புறுவதற்கு தன்னை அர்ப்பணித்த அந்த ரூத்துடைய வாழ்க்கை பின்னாளில் பார்த்தீங்கன்னா, இந்த உலக ரட்சகரே யாருடைய வம்சத்தில் வராங்க? இந்த ரூத் வம்சத்தில் தான் வராங்க இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அங்கே எப்படி இதயத்துக்கு ஏற்ற தாசன். அந்த பாடுகள் பின்பு மகிமையாக மாறியது. இங்கே ரூத்துடைய பாடுகள் பின்பு என்ன ஆகுது? மகிமையாக மாறுகிறது. அதுபோல் நம்முடைய பாடுகளையும் ஆண்டவர் மகிமையாக மாற்றுவார். அடுத்த ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. யாக்கோபு ஒரு சிறந்த நபர், சரிங்களா? யாக்கோபு என்ற பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க சொல்லுங்க? எத்தன், சரிங்களா? ஆண்டவர் பேரை மாற்றினாரா இல்லையா? என்ன மாற்றினாரு? இஸ்ரேல் மாற்றிட்டார். ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம்? பழைய பேரையே வச்சுட்டு இருக்கிறோம். மாற்றின பேர் தான் நம்ம வைக்கணும் இல்லையா? இல்லைன்னா சேர்த்து வச்சுக்கலாம். ஜேக்கப் இஸ்ரேல் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அண்ணன் இங்கேருந்து போன ஆயர், அவர் பேர் என்னது? ஜேக்கப் இஸ்ரேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன், ஆண்டவர் என்னை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்பானவர்களே, ஒரு ஏமாற்றுக்காரன் இடத்துல ஆண்டவர் ஏன் கூட்டு வைத்து கொண்டார்? இது நம்ம யோசிச்சு பார்த்துருக்குமா? அவன் ஒரு ஏமாத்துக்காரன். என்ன ஏமாத்துறான்? தன்னுடைய சகோதரனை சொத்தை ஏமாற்றி வாங்கிக்கிறான். அடுத்தது அப்படி ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? ஏமாற்றி வாங்கி கொள்ளுகிறார் இல்லையா? அப்போ இந்த தவறை செய்த இந்த யாக்கோபு எப்படி ஆண்டவர் அங்கே கூட்டு வைத்து கொண்டார்? அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் ஏமாற்றின காரியத்தை நாம தான் ஏமாற்றுக்காரத்தனமாக பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம கூர்ந்து கவனித்தால் அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது லேவியராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதல் மகனுக்கு 2 பாகம் கொடுக்க வேண்டும் சொத்தில். தம்பிக்கு 1 பாகம் தான். இன்றைக்கி கூட கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சொத்தையும் அண்ணன் பேரில் எழுதி வச்சுட்டு தம்பியை பார்த்துக்கப்பான்னு நம்ம சொல்லிடுவாங்க இல்லையா? ஆனால் சில அண்ணனுங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் பல பேர் என்ன செய்கிறாங்க? ஏமாற்றிடுறாங்க. இந்த அநீதியான சமூக வழக்கத்தை எதிர்த்து முதலாக போராடியவர் யார் தெரியுமா? யாக்கோபு தான். அவர் போராடின விதம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆனால் அவர் போராடின பிறகு அது மாறுகிறது. பிறகு பெண்களுக்கே சொத்து தர வேண்டும் என்கின்ற நிலை வருகிறது. தெரியும் இல்லை நமக்கு? செலோபகாத்தருடைய 5 மகள்கள் என்ன பண்ணுறாங்க? மகள்களுக்கே சொத்து கிடைக்கிற உரிமையை வாங்குறாங்க. அதுக்கு தொடக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபு தான். ஆனால் அவர் போராட்டத்தில் முதல்ல என்ன பண்ணுறாங்க? அவர் ஏமாத்துக்காரன் இந்த உலகம் முத்திர குத்தது. அடுத்த காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய சகோதரன் உனக்கு என்னவா இருப்பான்? வேலைக்காரனாக இருப்பான், அடிமையாக இருப்பான்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அநீதியான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கூட இவர் என்ன செய்கிறார்? ஏமாற்றி வாங்கி கொள்ளவில்லை, அதை முறியடித்து போடுகிறார். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தால் யாக்கோபு என்ன செய்யல? பிழைக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏசாவை சந்திப்பதற்கு முன்பாக அவர் ஆற்றங்கரையிலே அவர் கூடாரத்திலே கடவுளோடு போராடுகின்றார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் ஆசீர்வாதம் வாங்கலைன்னு தான் அவனுடைய மனசில் இருந்துச்சு. ஏன்னா அப்படி வாங்கின ஆசீர்வாதம் நிலைக்காது. அப்புறம் அந்த ஆசீர்வாதமும் ஒரு அநீதியான ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் இடத்துல அவர் போராடுகின்றார். பொழுது விடுகிறது, ஆண்டவர் விடவே இல்லை. என்னை விடமாட்டான்ப்பா, பொழுது போகுது, என்னை விடுப்பா அப்படிங்கிறார். அவர் தொடை சந்த நரம்பு ஆண்டவர் தொடுகிறார். அப்புறம் என்ன செய்கிறார்? அவர் விட்டு விடுகிறார். அதனால தான் யூதர்கள் இன்றைக்கு கூட ஒரு ஆட்டை அவர் உண்ணும்பொழுது அந்த தொடை சந்த நரம்பு இருக்கிற அந்த பகுதியை என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு கூட அவங்க நொண்டி ஒரு ஆட்டை ஒன்று ஆடுவாங்க இந்த யாக்கோபை நினைத்து. அப்படி என்ன ஆகுது? ஆண்டவர் சொல்லி விட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிறார், நீ மனிதனையும் கடவுளையும் போராடி மேற்கொண்டாய், அதனால் இனிமேல் நீ யார் கிடையாது? யாக்கோபு இல்லை, நீ யார்? இஸ்ரவேல் அப்படின்னு சொல்ல. இஸ்ரவேல் என்ன தெரியுமா அர்த்தம்? இஸ்ரவேல்னா கடவுளை மேற்கொண்டவர்கள்னு அர்த்தம். கடவுள்னா அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருந்த எல்லா பேரரசுகளும் தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டார்கள். சரிங்களா? எகிப்திலும் சரி, மற்ற பாபிலோனிலும் சரி, அது எல்லாரையும் இவங்க மேற்கொண்டாங்க. சாதாரணமான மக்கள் தான். யாக்கோபினும் சிறுபூச்சி என்று சொல்லப்பட்ட சிறுமைப்பட்ட மக்கள் தான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவை எல்லாவற்றையும் வென்றார்கள். அதுபோல் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போராட்டம், சொத்து விஷயத்தில் அநீதியான ஒரு வழக்கத்துக்கு எதிரான போராட்டம், தப்பான ஒரு ஆசீர்வாதத்துக்கு எதிரான போராட்டம். அப்புறம் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் ஒரு பெண்ணின் மீது ஆசைப்படுகிறார். ஆனால் அவருடைய அப்பா என்ன பண்ணுறார்?
அடுத்த மகளை கல்யாணம் பண்ணி வச்சுறார். அதனால தான் நம்முடைய நாட்டு சட்டம் சரிங்களா, அதில் கூட திருமண சட்டத்தில் என்ன இருக்குன்னா 6 மணிக்கு மேலே தாலி கட்டக்கூடாதுன்னு இருக்குது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அன்றைக்கெலாம் லைட் கிடையாது, அந்த சட்டம் போட்டப்பெல்லாம் என்னது விளக்குகள் தான். அதனால் 6 மணிக்கு மேலே என்ன தெரியாது, ஆமாம் சரியா கண்ணு தெரியாது. அதனால தான் அப்படி சட்டம் போட்டாங்க போல் இருக்கு. யாக்கோபு போராடுகிறார் 7 வருஷம். அதுக்கப்புறம் ஆட்டை ஏமாற்றி வாங்க பார்க்குறார். ஆனால் இவர் எப்படி ஜெயிச்சிட்றார், போராடிட்டே இருக்கிற வாழ்க்கையில். கடவுளே தான் சொல்கிறாரு, மனிதனையும் கடவுளையும் போராடி மேற்கொண்டா. இந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நஞ்சம் போராட்டம் தான், பரவாயில்ல, போராட்டத்தில் தான் வாழ்க்கையே இருக்கும் சில பேருக்கு. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது இதுதான், இந்த போராட்ட குணம் தான். வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், போராடிட்டே இருக்கணும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்படின்னா நீதிமான் என்ன செய்வான், விழுவான், பாவியும் விழுவான். ஆனால் நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துகிட்டே இருப்பான். அதான் போராட்ட குணம். புரியுதுங்களா? நம்ம விழுந்துட்டோன்னா அதை விட்டுறக்கூடாது. திருப்பி 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 என்ன பண்ணணும், போராடணும். வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட போராடணும், ஜெபத்தில் போராடணும், மனுஷங்கிட்ட போராடணும். இதுதான் விசுவாசியுடைய மிக முக்கியமான அழைப்பாக இருக்கிறது. அந்த துன்பத்தை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதுனால பிற காலத்தில் பாருங்கள், ஆண்டவர் தெரிந்து கொண்ட சந்ததி, அந்த சந்ததியோட பேரே யார் பேர் தான், இஸ்ரேல்ன்றது யார் பேர்? இன்றைக்கி இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி இருக்குல்ல, அது யாரோட பேர்? இந்த யாக்கோபோட பேர் தான். அவ்வளோ பெரிய மகிமையை அவர் வாழ்க்கையிலே பெறுகிறார். பாருங்கள், நம்ம 3 நபர்களை பார்த்துருக்கிறோம். ஒன்று, முதலாவது தாவீது. அவர் பட்ட துன்பத்தின் நிமித்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்திலே ஆண்டவர் மகிமையாக மாற்றுகிறார், இதயத்துக்கு ஏற்றதாசனாக மாற்றுகிறார். அதே போல் ரூத், அவர் சிலுவை பாதையை தெரிந்து கொண்டார். ஆனால் பின்னாளில் என்னவோ மாறுகிறார், ஆண்டவருடைய சந்ததியை தாயாக அவர் மாறுகிறார். அதே போல் யாக்கோபை எடுத்துக்கொண்டார். யாக்கோபு என்னவோ மாறுகிறார், இஸ்ரவேலாக மாறுகிறார். அதுபோல் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம், இந்த சிலுவை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நுகத்தை, மிருதுவான லகுவான இந்த சிலுவை, ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக நீங்கள் ஒரு நல்லது காரியம் செய்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த துன்பம் வீணாக போகவே போகாது. நிச்சயமாக ஒரு நாள் என்ன மாறும், அது மகிமையாக மாறும். அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த 3 நபர் வழியாக நாம் தியானித்திருக்கிறோம். எனவே வாழ்க்கையில் நீங்கள் போராடும் போது ஒரு நினைத்து கொள்ளுங்கள், அந்த போராட்டம் உங்கள் பலத்தால் நீங்கள் போராடவில்லை. யாருடைய பலத்தால் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டுடைய பலத்தினாலே. ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்கு பலன் அளிப்பார். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கு அவரே உங்களை கரத்தில் ஏந்தி கொண்டு செல்வார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, காத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களை பார்த்து சத்தியத்தை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு தருகின்ற இந்த நுகத்தை, இந்த அனுதின சிலுவை, எப்படி பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்த்த 3 கதை மாந்தர்கள், வரலாற்று மாந்தர்கள் அதை செய்து காட்டினார்களோ, அதுபோல் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே யாக்கோபை போல போராட்ட குணம் நிறைந்தவர்களாக, ரூத்தை போல அன்பை விட்டு கொடுக்காதவர்களாக, தாவீதை போல நீதியை எப்பொழுதும் மறுக்காதவர்களாக நாங்கள் வாழ்ந்து பின்னாலே அவர்கள் மகிமையடைந்ததை போலவே நாங்களும் மகிமையடை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்படிப்பட்ட கிருபை அவர்களை பெருகு செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். மனம் திறந்து உணர்ந்து நான் என்னை உமக்கு தந்தேன், வழி பிறந்து மகிழ்ந்து உம்மை மீண்டும்